ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நேற்று நாம் இந்த யோகா உபனிஷத்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் ஒரு சிறிய அறிமுக உரையை பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். யோக பயிற்சிகளாகிய நாம் ஆசனம், மூச்சு, ஒழுக்கம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் அர்த்தமும் ஆழமும் அளிக்கும் ஒரு பெரிய தத்துவம் பின்னால் உள்ளது என்பதை அறிந்தால் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அதில் ஒரு முக்கியமான பகுதியே யோக உபனிஷத்துக்கள் என்னும் உயர்ந்த நூல்களாகும். இந்த நூல்கள் வெறும் சடங்குகள் அல்லது கோட்பாடுகள் மற்றும் குறித்து பேசுபவை அல்ல. அவை ஆத்ம உணர்வை நோக்கி செலுத்தும் நடைமுறை வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது. யோகம் என்பது நாம் இந்த யோகா மேட்டில் அல்லது பாயில் நாம் செய்வது மட்டுமல்ல, அந்த பயிற்சிகள் மட்டுமல்ல, நமது உண்மையான நான் யார் என்பதை கண்டறியும் ஒரு உள்ளார்ந்த பயணம் என்பதையும் இந்த யோக உபனிஷத்துக்கள் உணர்த்துகின்றன. பிராணன், மனம், சித்தம், முக்தி இவையெல்லாம் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதை இந்நூல்கள் எளிமையாகவும் நேரடியாகவும் கூறுகின்றன. இந்த தொடர்ச்சியான அமர்வுகளில் யோக உபனிஷத்துக்களின் சாரத்தை எளிய நடைமுறை மற்றும் சமகால வாழ்க்கையோடு சார்ந்த வகையில் நாம் ஆராய்வோம். அவற்றின் போதனைகள் நம் மூச்சிலும் விழிப்புணர்விலும் நம் தினசரி வாழ்விலும் புழங்கும்படி நாம் அதை அமைத்துக் கொள்வோம். இது ஒரு தேடல் மட்டுமல்ல, ஒரு உள்ளார்ந்த பயணமாகவும் ஆகட்டும்.